இன்று நாம் பிறர் குற்றம் பொறுத்தல் மற்றும் சுத்தம் என்ற இரண்டு தெய்வீக குணங்கள் பற்றி காணலாம். பிறர் குற்றம் பொறுத்தல் என்று சொல்லும் பொழுது பிறர் குற்றத்தை பொறுத்து கொள்வது மட்டுமல்ல, அதை மறந்து மன்னித்து நம்முடைய சிந்தனையிலே இருந்தே அதை நீக்கிவிட்டு விடுவது என்று உரை எழுதுகின்றார்கள். இதற்கு எடுத்துக்காட்டாக சுந்தரருடைய வாழ்க்கை சொல்லப்படுகின்றது. வெள்ளியம்பலவாணர் என்ற பெரியவர் பாடிய முதுமொழி மேல் வைப்பு என்ற நூலில் இந்த பாடல் இடம்பெற்று இருக்கின்றது. பித்தன் என தமக்கு பேர் படைத்தும் எந்தை பிரான் வைத்தவனை தோழன் என வாழ்வித்தார். நித்தம் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரை பொறுத்தல் தலை என்பது அந்த பாடல். சுந்தரர் அணுக்க தொண்டராக திருக்கைலாயத்திலே இருந்து வருகின்றார். அந்த சமயத்தில் 2 பெண்களை பார்த்து அவருடைய மனம் சற்றே அந்த பெண்களுடைய நிலையை கண் நிமிர்த்தி பார்க்கின்றார். அவ்வளவுதான். அந்த ஒரு சிறிய குற்றத்திற்காக சிவபெருமான், நீ மண்ணுலகத்தில் போய் மனிதனாக பிறக்க கடவுது என்று சொல்லுகின்றார். சுந்தரர் மனம் மிகவும் கலங்கி போய் சிவபெருமானிடத்திலே வேண்டி கேட்டு கொள்கின்றார். மையல் மானுடமாய் ஐயனே மயங்கும் வழி தடுத்தாளுதல் வேண்டும் என்று சொல்லுகின்றார். மானுடனாக பிறந்து ஏதோ ஒரு மயக்கத்திலே தவறுதலாக தவறான பாதைக்கு நான் சென்றால் ஐயனே நீங்கள்தான் தடுத்தாளுதல் வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றார். அதற்கிணங்க சுந்தரருக்கு திருமணம் என்று நிச்சயிக்கப்பட்டு திருமண பந்தல் போடப்பட்டு எல்லா காரியங்களும் நிகழுகின்ற வேளையிலே அவர் அந்த 2 பார்வதி தேவியினுடைய செடி பெண்களாக இருந்தவர்களை கண்டது போக இந்த 3வது பெண் அவளோடு திருமணம் நிச்சயமாகி அந்த நிகழ்வு நடந்துவிடக்கூடாது என்று தடுத்தாழ்வதற்காக வந்து சொல்லுகின்றார் சிவபெருமான். அந்தணனாக முதிய பெரிய வயதிலே பெரியவராக வந்து தடுத்தாளுகின்றார். அப்போ சுந்தரர் பித்தனே என்று ஏசுகின்றார். உனக்கு என்ன பைத்தியம் பிடித்திருக்கிறதா? எங்காவது உலகத்தில் கண்டதுண்டா? ஒரு அந்தணனுக்கு இன்னொரு அந்தணன் அடிமை என்று சொல்லுகின்றாயே. எங்களுடைய முப்பாட்டன் ஒருபொழுதும் அப்படி ஓலை எழுதி தந்து இருக்க மாட்டான் என்று வாதாடுகின்றார். திருவெண்ணெய்நல்லூரில் போய்தான் தீர்ப்பு சொல்ல வேண்டும். உங்களுடைய ஊரில் உனக்கு சாதகமாக பேசக்கூடும். என்னிடத்தில் இருந்த படி ஓலையை எடுத்து கிழித்து நெருப்பிலே போட்டு விட்டாய். மூல ஓலை என்னிடத்தில் இருக்கிறது. அங்கு வந்து நீதிபதிகள் முன்னாலே கேட்டுக்கொள்ளலாம் என்று சிவபெருமான் சொல்ல அந்த முதிய அந்தணரும் சுந்தரரும் சென்று வருகின்றார்கள். அங்கே திருவெண்ணெய்நல்லூரில் எல்லோரும் பார்த்துவிட்டு, இது உன்னுடைய முப்பாட்டன் கையெழுத்து தான், அவரே எழுதி கொடுத்திருக்கின்றார். நானும் என்னுடைய வம்சத்தில் வருபவர்களும் சிவபெருமானுக்கு என்றென்றும் அடிமைகள் என்று கூறியிருக்கின்றார். அதனால நீ இந்த அந்தணனுக்கு அடிமைதான். அவர் என்ன சொல்லுகின்றாரோ அதுபடி செய்ய வேண்டியது என்று சொல்லி தீர்ப்பு கூறிவிடுகின்றார்கள். சுந்தரருக்கு கோபமாக வருகின்றது. அவர் அங்கும் இங்கும் மேட்டிலும் காட்டிலும்
இழுத்து சென்று போய்கொண்டே இருக்கின்றார். திருவெண்ணெய்நல்லூர்ல உங்களுடைய வீடு எங்குதான் இருக்கிறது ஐயா, என்னை என்னதான் செய்ய நினைத்திருக்கின்றீர்கள் என்று கேட்க, கோபுரத்தை காட்டி அதுதான் என்னுடைய வீடு என்று சொல்லுகின்றார். சுந்தரர் மறுபடியும், உனக்கு சரியான பித்து தலைக்கு ஏறி போயிருக்கின்றது. ஊருக்கு மத்தியிலே மையத்திலே இருக்கக்கூடிய திருவெண்ணெய்நல்லூர் கோபுரத்தை காட்டி இது என்னுடைய வீடு என்று சொல்கின்றாயே என்று திட்டுகின்றார். கடைசியாக ஒரு வழியாக கோயிலுக்குள்ளே போய் சன்னிதானத்திலே அந்த முதிய அந்தனர் மறைந்து விடுகின்றார். அதன் பின்னால்தான் சுந்தரருக்கு உரைத்து, ஐயோ, கடவுளே வந்து நம்மை தடுத்தாளத்தான் வந்திருக்கின்றார், அறிவில்லாமல் நாம் தான் ஏதேதோ பேசிவிட்டோம் என்று மனம் வருந்தி நிற்கின்றார். அப்போ சிவபெருமான் சொல்லுகின்றார், உன்னுடைய சுந்தர தமிழால் பாடல்கள் பாட வேண்டும் என்று. இப்போ இவர் மனம் வருந்தி சொல்லுகின்றார், நான் எப்படி பாடுவேன்? இத்தனை நேரமும் வசை மாறி பொழுது கொண்டு வந்தேன். எந்த சொல்லை முதல்ல வைத்து எப்படி பாடலை ஆரம்பித்து என்ன செய்வது என்று கேட்க, பித்தா என்று என்னை முதலாக அழைத்தாய் அல்லவா, அந்த பித்தா என்ற சொல்லையே முதற் சொல்லாக கொண்டு உன்னுடைய பதிகங்களை பாட ஆரம்பி என்று சொல்ல, பித்தா பிறை சூடி பெருமானே அருளாலா என்ற அந்த பாடலை பாட ஆரம்பிக்கின்றார் சுந்தரர். அந்த நிகழ்ச்சியை வைத்து இந்த வெள்ளி அம்பலவாணர் என்று பெரியவர் கூறியிருக்கின்றார், அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரை பொறுத்தல். பூமியை தோண்டி அகழ்ந்து எடுக்கின்றோம், இருந்தாலும் அது நம்மை தாங்கி கொண்டேதான் நிற்கிறது. என்னை மண்வெட்டி கொண்டு வெட்டுகின்றான், அதனால் அந்த குழியிலே அவனை தள்ளிவிட வேண்டும் என்று ஒரு நாளும் பூமி நினைப்பது இல்லை. மாறாக நம்மை கையேந்தி தாங்கி பிடிப்பது போல பூமி தாய் தாங்கி கொண்டிருக்கின்றார். அதுபோல நம்மை இகழ்வாரை நாம் பொறுத்து கொள்வது, அதுதான் தலையாய விஷயம். சிவபெருமானை இகழ்ந்த போதும் அவர் சுந்தரரை என்னுடைய நண்பர் என்று அறிமுகம் செய்கின்றார். கடைசியில திருநொடித்தான் பதிகத்தில், திருநொடித்தான் மலை பதிகம், அதுதான் சுந்தரருடைய கடைசி பதிகம். தான் திருக்கைலாயம் போவதை அப்படியே காட்சிப்படுத்தியது போல பாடியிருக்கின்றார். அதில் இந்திரன் ஐராவதம் என்ற வெள்ளையானை அனுப்பி வைக்கின்றான். அதன் மீது ஏறி சுந்தரர் திருக்கைலாயம் செல்லுகின்றார். அவரை வரவேற்க இந்திராதி தேவர்கள், 30 முக்கோடி தேவர்கள் எல்லோரும் அணிவகுத்திருக்கின்றார்கள். எல்லோருக்கும் மிகப்பெரிய ஆச்சரியம். இப்படி சகல மரியாதையோடு இறைவனே ஒரு மானுடனை அழைத்து வருகின்றார் என்றால் அவர் யாராக இருக்கக்கூடும் என்று சிவபெருமானிடத்திலே கேட்கின்றார்கள். அப்போது சிவபெருமான் சொல்லுகின்றார், நம் தமர் ஊரன், அவன் திருவாரூரில் பிறந்த என்னுடைய உற்ற தோழன் என்று அறிமுகம் செய்கின்றார். அப்படியே பித்தா என்று ஏசின ஒரு மனிதனை என்னுடைய உற்ற தோழன் என்று அறிமுகம் செய்யும் பண்பு, அதுதான் அந்த பிறர் குற்றம் பொறுத்தல் என்பதற்கு சரியான எடுத்துக்காட்டாக இருக்க முடியும். திருக்குறளையும் பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று என்றும் பொறையுடைமை என்ற அதிகாரத்திலே வள்ளுவர் கூறியிருக்கின்றார். பொறுத்தல் என்பது சிறந்த குணம். அதை காட்டிலும் அதை மறத்தல்
அதனினும் நன்று, அதை காட்டிலும் சிறந்தது என்று சொல்லுகின்றார். அப்படி நம்மிடத்துல ஒருவர் குற்றம் செய்து விட்டார்கள் என்றால் அதை குணமாக கொள்ள தெரிய வேண்டும். அதற்கும் மேலாக அந்த குற்றத்தையே மறந்துவிடக்கூடிய மனம் இருப்பது மிகவும் சிறந்தது என்று சொல்லப்படுகின்றது. இது சாதாரண மனிதர்களிடத்திலேயும் இந்த உயரிய பண்பு இருப்பதை நாம் காண முடியும். அது மிக மிக அபூர்வமாக சிலரிடத்துல மட்டும் விளங்குகின்றது. அடுத்து வரக்கூடிய சுத்தம் என்பது புறச்சுத்தம், அகச்சுத்தம் இரண்டும் சுத்தமாக இருக்க வேண்டும். இதனை வள்ளுவர் சொல்லும் பொழுது, புறம் தூய்மை நீரால் அமையும், அகம் தூய்மை வாய்மையால் காணப்படும் என்று சொல்லுகின்றார். புறத்திலே நம்முடைய உடலை தூய்மைப்படுத்துவதற்கு நாம் நீராடி அன்றாடம் நம்முடைய துணிமணிகளை நீரால் துவைத்து சுத்தப்படுத்துகின்றோம். அதுபோல உள்ளம் தூய்மையாக வேண்டும் என்றால் அது வாய்மை என்ற உயரிய குணத்தால் மட்டும் செய்ய முடியக்கூடிய காரியம். அகம் தூய்மை வாய்மையால் காணப்படும் என்று வள்ளுவர் கூறுகின்றார். அந்த அகம் தூய்மை என்பது பலரிடத்திலே மகான்கள் காட்டியிருக்கின்றார்கள். புற தூய்மை என்பதை சாதாரணமாக எல்லோரும் செய்து விடலாம். நாம் இருக்கிற இடம், நம்முடைய உடல், நம்முடைய சுற்றுச்சூழல், நாம் வசிக்கும் வீடு, அந்த வீட்டை சுற்றிய இடம், இதையெல்லாம் சுத்தமாக வைத்துக் கொள்வது, அதற்கு உதவிக்கு யாரோ ஒருவரை ஏற்பாடு செய்து கொள்வது, இதெல்லாம் சுலபமான காரியம். ஆனால் உள்ளத்தை தூய்மையாக வைத்துக் கொள்வது என்பது மிக மிக கடினமான காரியம். அது வாய்மையால் மட்டுமே முடியும் என்று வள்ளுவம் கூறுகின்றது. மகாத்மா காந்தியினுடைய வாழ்க்கை வரலாறே அதைத்தான் விளக்குவதாக இருக்கிறது. அவர் வாழ்க்கை வரலாறு என்று பெயர் சூட்டவில்லை, சத்திய சோதனை என்று தன்னுடைய சுயசரிதைக்கு பெயர் சூட்டியிருக்கின்றார். ஒவ்வொரு நிலையிலேயும், இக்கட்டான சூழ்நிலையிலே சத்தியத்துக்கு வருகின்ற சோதனையை எப்படி வெற்றி கொண்டு சத்தியத்தை இறுக பற்றி கொண்டு இருந்தார் என்பதைத்தான் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிகழ்ச்சிகள் மூலமாகவும் மகாத்மா காந்தி நமக்கு விளக்குகின்றார். இந்த வாய்மை என்பது ஒருவருக்கு ஒரு சூழ்நிலையிலே நம் வாயால் ஒரு காரியத்தை முடித்து தருகின்றோம், இதை செய்து கொடுக்கின்றோம், இந்த உதவியை செய்கின்றோம் என்று சொல்லிவிட்டால் நம்முடைய தலையை அடமானம் வைத்தாவது அந்த காரியத்தை நிறைவேற்றுவது என்பது விரிவுரை சொல்லப்படுகின்றது. இன்றைய சமுதாயத்திலே வாய்மை என்பது மிக மிக அரிய ஒரு பொருளாக மாறிவிட்டது. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுகின்ற மக்கள்தான் பலர் இருக்கின்றார்கள். யாரை நம்புவது, யார் நம்மை ஏமாற்றுகின்றார்கள், இதெல்லாம் கூட நமக்கு தெளிவாக
தெரிய வருவதற்கு முன்பாகவே அவர்கள் என்ன காரியத்தை நினைத்து வந்தார்களோ அதை செய்து முடித்து விடுகின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்திலே நாம் வாய்மையை கடைபிடிப்பது என்பது ரொம்பவும் கஷ்டமான, மிக மிக அரிதான செயலாக இருக்கிறது. அதை கணித மேதை ராமானுஜர் தன்னுடைய வாழ்க்கையிலே கைப்பற்றி இருந்தார் என்பதை சொல்லுகின்றார்கள். அவருக்கு அந்த நாமக்கல்லே இருந்த தாயார், பெருமாள் சந்நிதிக்கு அருகில் இருக்கிற தாயார் மிக கடினமான கணித சிக்கல்களுக்கு பல விடைகளை, நம்ம தேற்றம்னு சொல்றோம், தியரம், அதெல்லாம் அந்த தேவியே அவருக்கு சொல்லி கொடுத்தாள் என்று அவரே ஒத்துக்கொள்கின்றார். வாய்மை என்பது உண்மையை உள்ளத்திலே மூணாக பிரித்து சொல்ல முடியும் என்று சாமிஜி, பெரியசாமி சித்பவானந்த மகாராஜ் சொல்லுவார். உள்ளத்தாலே உண்மையை நினைப்பது அது உண்மை என்று சொல்லுகின்றோம். வாயாலே உண்மையை பேசுவது வாய்மை என்று சொல்லுகின்றோம். மெய்யாலே கைகள், கால்கள் இவற்றின் மூலமாக மெய்யான, உண்மையான, சத்தியமான செயல்களை செய்வது மெய்மை என்று சொல்லுகின்றோம். இந்த மூன்றும் இணைந்திருக்கும் பொழுது, உண்மை, வாய்மை, மெய்மை, இந்த மூன்றும் இணைந்திருக்கும் போதுதான் திரிகரண சுத்தியோடு இறைவனை நாம் நாடி செல்ல முடியும். இறை வழிபாட்டிற்காக அமைந்திருக்கின்றோம். இறைவனுடைய திருவுருவ படத்திற்கு முன்னாலே அமர்ந்த பின்னால்தான், ஐயோ அடுப்பிலே பால் இருக்கிறதா, யாரோ வாசல்லே அழைப்பது போல கேட்கின்றது, இந்த அலைபேசியினுடைய ஓசை எங்கோ கேட்பது போல இருக்கிறது என்று எல்லாவித சிந்தனைகளும் அப்பொழுதுதான் நமக்குள்ளே வருகின்றது. நம்முடைய மெய், இந்த உடல் இங்கே இருக்கிறது, ஆனால் உள்ளம் இறைவனை பற்றிய சிந்தனையை விட்டுவிட்டு எங்கெங்கோ ஓடித் திரிகின்றது. அப்படி உண்மைத்தன்மை இல்லாத போலியான இறை வழிபாட்டிற்கு இறைவன் ஒருபொழுதும் செவி சாய்ப்பது இல்லை. அந்த முறையிலே நம்முடைய உள்ளம், நம்முடைய புற கரணங்கள், குறிப்பாக வாயிலே இருந்து வரக்கூடிய சொற்கள், இவை எல்லாம் உள்ளது உள்ளபடி சொல்லக்கூடியதாக அமைந்திருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போதுதான் நாம் உயர்ந்த நிலையை அடைய முடியும். சுவாமி விவேகானந்தருடைய வாழ்க்கையிலே முதலாக அவர் குருவாக விளங்கிய ராமகிருஷ்ண பரமஹம்சரை பார்க்க சென்ற போது, நீங்கள் கடவுளை கண்டிருக்கின்றீர்களா என்ற கேள்வியோடு தான் போனார். ராமகிருஷ்ண பரமஹம்சர், ஆம், நான் கடவுளை கண்டிருக்கின்றேன், நேராக நீ அமர்ந்திருப்பதை பார்ப்பதை காட்டிலும் தெளிவாக நான் கடவுளை காண்கின்றேன், உன்னோடு பேசுவது போல கடவுளோடும் பேசுகின்றேன், அந்த நிலையை உனக்கும் அளிக்க முடியும் என்று உறுதியாக சொல்லுகின்றார். அதனை செயலிலும் செய்திருக்கின்றார். அதனாலதான் நரேந்திரராக கேள்வி கேட்டுக்கொண்டு வந்த அந்த
இளைஞன் பிற்காலத்திலே விவேகானந்தராக மாறி வீர முழக்கமிட்டு நம்முடைய சனாதன தர்மத்தை அயல் நாட்டிலே நிலைநாட்டி நம்முடைய பெருமையை பறைசாற்றி வந்ததை வரலாற்று பக்கங்கள் நமக்கு இன்றும் கூறிக்கொண்டிருக்கின்றன. அப்படி உண்மையாக ஒன்றை நான் கண்டிருக்கின்றேன் என்றால் அதை உனக்கும் காட்டுவேன் என்று பரமஹம்சர் சொன்னது நடைமுறையிலே எவ்வளவு தெள்ள தெளிவாக மாறியிருக்கின்றது. பெரிய பெரிய மகான்களால் மட்டுமே அது சாத்தியப்படக்கூடிய செய்கையாக இருக்கிறது. ரமண மகரிஷியுடைய வாழ்க்கையிலேயும் ஒரு நிகழ்ச்சி சொல்லுகின்றார்கள். ஏன் எப்பொழுதும் மகரிஷி ஒரு குறிப்பிட்ட இடத்திலேயே வந்து நின்று காலையிலே பல் துலக்கல் செய்கின்றீர்கள் என்று கேட்க, இந்த வயதான மூதாட்டி தன்னுடைய வீட்டு வாசல்ல அமர்ந்து பகவானுடைய தரிசனம் கிடைக்கும் என்று ஏக்கத்தோடு அமர்ந்திருக்கின்றாள். அவளுக்கு தரிசனம் அளிப்பதற்காகத்தான் நான் இந்த ஜன்னல் ஓரமாக வந்து நின்று பல் துலக்குகிறேன் என்று சொல்கின்றார். அந்த பக்தையினுடைய உள்ளமும் பகவான் ரமணருடைய உள்ளமும் எந்த அளவிற்கு ஒருவரை ஒருவர் புரிந்து பக்திக்கு அருள் செய்ய வேண்டும் என்பதற்காக பகவான் அந்த பல் துலக்குகின்ற காரியத்தை கூட செய்திருப்பார். உள்ளது உள்ளபடி அறிய வேண்டும் என்ற உண்மையான நாட்டம் நமக்குள்ளே இருக்கும் என்றால் அந்த உண்மை பொருளாகிய இறைவனை, பரம்பொருளை, சச்சிதானந்த பெரும் கடலை நமக்கு காட்டுவதற்கு சரியான குரு சரியான சமயத்திலே வந்து அமைவார் என்பதை பல நிகழ்ச்சிகள் நமக்கு எடுத்து காட்டுகின்றன. நம்ம வாழ்க்கையில் நாமும் பிறர் குற்றத்தை பொறுத்து கொள்ளக்கூடிய மனம் உடையவர்களாகவும் அகச்சுத்தம் புறச்சுத்தம் இரண்டு வகையிலையும் சுத்தம் உடையவர்களாகவும் நம்மை நாம் மாற்றிக்கொள்ளுதல் வேண்டும். அப்படி மாற்றிக்கொண்டோம் என்றால் நிச்சயமாக இறைவன் நம்மை தன்னுடைய செல்ல குழந்தையாக ஏற்றுக்கொள்வார். நாம் பொதுவாக வாழ்க்கையில் பிறர் குற்றத்தை பொறுத்து கொள்ளக்கூடிய மனம் இல்லாதவர்களாக இருக்கின்றோம். குற்றமே செய்யவில்லை என்றாலும் சில நாட்களுக்கு முன்னால இந்த குற்றத்தை அவன் செய்திருக்கின்றான் என்று தேடி பிடித்து அடுத்தவர் மீது குற்றத்தை தான் கண்டுபிடிக்க முயற்சி செய்கின்றோம். இது விளக்கும் பொழுது ராமகிருஷ்ணன் சாமிஜியுடைய ஒரு ஆங்கில நூல், அதில் ஒரு குறிப்பிட்ட கருத்து சொல்லப்பட்டிருக்கும். ஒரு வீட்டில் கணவன் மனைவி குடியிருக்கின்றார்கள். எதிர்த்த வீட்டிலே சிலர் இருக்கின்றார்கள். இந்த மனைவி எப்பொழுது பார்த்தாலும் அந்த எதிர்த்த வீட்டிலே என்ன செய்கின்றார்கள், எப்படி செய்கின்றார்கள் என்பதை கவனித்து கொண்டே இருக்கின்றாள். அன்றாடம் அவள் சொல்லுகின்றார், இப்படித்தான் துணி துவைப்பதா, இப்படித்தான் காய போடுவதா, இப்படித்தான் ஒரு சுத்தம் இல்லாமல் மறுபடியும் அதை மடித்து வைத்துக் கொள்வதா என்று சொல்லிக்கொண்டே இருக்கின்றாள். அவளுடைய கணவன் அதையெல்லாம் ஒன்றும் பொருட்படுத்தாமல் இருக்கின்றார். ஒரு சமயம் அவருக்கு அலுவலகத்திலே விடுப்பு கிடைத்த பொழுது, தொடர்ந்து 3 நாட்கள் அப்படியே விடுமுறையாக வந்த பொழுது
வீட்டில் இருக்கிற அனைத்து ஜன்னல்களையும் தூசி தட்டி துடைத்து சுத்தப்படுத்துகின்றார். அடுத்த நாள் அந்த மனைவி வெளியே காய்கின்ற துணியெல்லாம் பார்த்து, இந்த எதிர் வீட்டு அம்மாவுக்கு என்ன ஆயிற்று என்று தெரியவில்லை, மிகவும் நன்றாக துணிகளை எல்லாம் பளிச்சென்று துவைத்து இருக்கின்றாள் என்று சொல்லுகின்றார். அப்போ அவளுடைய கணவன் சொல்லுகின்றார், குற்றம் நம் மீது இருந்தது. நம் வீட்டு ஜன்னல்கள் கண்ணாடிகள் எல்லாம் தூசி அடைந்து அழுக்காக ஏறி போயிருந்தது. இந்த கண்ணாடியில இருந்த அழுக்கு எதிர் வீட்டிலே துவைத்து காயப்படுகின்ற துணிகள் மீது பிரதிபலித்து உனக்கு அந்த அழுக்கு மட்டும்தான் கண்ணிலே தெரிந்தது. நம் வீட்டு ஜன்னல் கண்ணாடியில இருந்த அழுக்கு தான் அது என்று சொல்லுகின்றார். அப்படி நம்மிடத்திலே அழுக்கையும் குற்றத்தையும் குறையையும் வைத்துக்கொண்டு அடுத்தவர்களை பழி சுமத்துவது, அடுத்தவர்களை குறை கூறுவது, இதுதான் நமக்கு சுலபமாக இருக்கின்றது. அதை விட்டுவிட்டு நம்மை நாம் சுத்தப்படுத்தினால் பிரத்தியாரும் எவ்வளவு அழகாக, ரம்யமாக, சுத்தமாக, அழகாக வீட்டை வைத்திருக்கின்றார்கள் என்பதை நாம் காண முடியும் என்று ராமகிருஷ்ணன் சாமிஜி அந்த குறிப்பிட்ட சம்பவத்தை தன்னுடைய நூலில் மேற்கோள் காட்டியிருப்பார். அப்படி இந்த இரண்டு குணமும், பிறரிடத்திலே குற்றம் காணாமல் இருப்பது, குற்றம் இருந்தாலும் பொறுத்து கொள்வது, நம்மை நாம் சுத்தமாக வைத்துக் கொள்வது, இது எல்லாமே ஒன்றோடு ஒன்று இணைந்த நிகழ்ச்சிகளாக, குணங்களாக அமைந்திருக்கின்றன. அப்படி முதல்ல நம்மை நாம் தூய்மைப்படுத்த வேண்டும். நம்முடைய உள்ளும் புறமும் சுத்தமாக இருக்க வேண்டும். அப்படி சுத்தமாக இருக்கும் பொழுது நாம் பிறர் குற்றங்களை காணவே மாட்டோம். பிறர் குற்றங்களை கண்டோம், அது நம் மனதிலே தைத்து ஒரு துன்பத்தை ஏற்படுத்தியது என்றாலும் அதை பொறுத்து கொள்ளக்கூடிய மனம் நம்மிடத்திலே வளரும். எனவே இறைவனுடைய பேரருளால், கருணையால் நமக்கும் அந்த உள்ளும் புறமும் தூய்மையாக இருக்கும் நிலையும், பிறர் குற்றங்களை பொறுத்து கொள்ளும் பரந்த மனப்பான்மையும் வந்தமைய வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டு இத்துடன் நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.